சக்தி திருமகன் அருவி இயக்குனர் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் விஜய் ஆண்டனியின் 25வது படமாக வந்திருக்கும் படம். விஜய் ஆண்டனியே தயாரித்தும் இருக்கிறார். பொலிட்டிக்கல் த்ரில்லர் வகையில் இந்த படம் வந்திருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த வகையில் ஒரு படம் வந்து முழு படமும் ரசிக்கத்தக்க வகையில் வந்திருக்கிறது. செக்ரட்டரியேட்டில் வேலையாக வேண்டியவர்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு செய்து தரும் புரோக்கராக விஜய் ஆண்டனி வருகிறார். பெரிய பெரிய வேலைகளையெல்லாம் அனாயசமாக செய்து முடிக்கிறார். அதனால் அவருக்கும் பொலிட்டிக்கல் மாஸ்டர் மைண்டாக இருக்கும் ஒரு பெரிய பணக்காரனுக்கும் இடையில் மோதல் உண்டாகிறது. அதன் பிறகு என்ன ஆகிறது என்பதுதான் கதை. முதல் காட்சியிலேயே விறுவிறுப்பாக ஆரம்பித்து விடுகிறார்கள். சங்கர் பட பாணியில் அரசு அலுவலகத்தை ஒவ்வொரு மேசையாக நடப்பதையெல்லாம் காட்டிக்கொண்டே வருகிறார்கள். அது நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. படத்தில் 2-3 முறை இந்த மாதிரியான காட்சிகள் வருகிறது. எல்லாம் ரசிக்கும்படியாக நன்றாக வந்திருக்கிறது. ஆரம்ப காட்சிகளிலேயே விஜய் ஆண்டனியை மாசாக காட்டிவிடுகிறார்கள். அடுத்தடுத்து அந்த கேரக்டருக்கு கொடுத்த ஃபில்டப்புக்கு நியாயம் செய்யும் வகையில் காட்சியமைப்பு அமைந்திருக்கிறது. அப்பாவி போன்ற முக அமைப்புடைய விஜய் ஆண்டனியையே படம் முழுக்க மாசாக காட்ட முடிகிறதெனில் திரைக்கதை அந்த அளவு சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. வில்லனாக நடித்தவரும் நல்ல நடிப்பு. அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பும் சிறப்பு. ஆரம்பம் முதலே அவரை வெயிட்டாக காட்டியிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒருவனை சாதாரண ஹீரோ என்ன செய்யப் போகிறான் என்ற ஆர்வம் குறையாமல் இருக்கிறது. சவுக்கு சங்கரை போல் ஒருவர் பகடி செய்யும் காட்சி, நிர்மலா சீதாராமன் போல வரும் அமைச்சர் என சமகாலத்திய அரசியலை சாதாரணமாக பகடி செய்திருக்கிறார்கள். இந்தியன், சிவாஜி, ஜென்டில்மேன் போன்ற கதை. ஆனால் அதை சங்கராலேயே இப்போது எல்லாரும் ரசிக்கும்படி பார்க்கும்படி இந்த காலத்திற்கு ஏற்றவாறு எடுக்க முடியவில்லை. ஆனால் அதை சிறப்பாக சாதாரண நடிகர் நடிகைகளை வைத்தே அருண் பிரபு எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக பார்க்கலாம்.